எஃப்ஐஆர் பதிவு செய்வது மட்டும் போதுமானது அல்ல என்பதை புலனாய்வு அமைப்பு நினைவில் கொள்ள வேண்டும் என்று நியோமேக்ஸ் நிதி மோசடி வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் இந்த கருத்து தொடர்பான முழு விவரங்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்வது மட்டும் போதுமானது அல்ல என்பதை புலனாய்வு நிறுவனம் நினைவில் கொள்ள வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெறுவதை உறுதி செய்வதே சிஐடி அதாவது டான்பிட் சட்டத்தின் நோக்கம் என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்து நியோமேக்ஸ் தொடர்பான வழக்கை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதுபோக அதாவது நியோமேக்ஸ் தொடர்பாக தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் 6000 கோடி நியோமேக்ஸ் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட சிங்காரவேலன், லக்மணாபன், ராஜா, செல்வகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிபந்தனைகளை மீறி வருகிறார்கள். அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கேட்டிருந்தார். அதே போல நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் கிளை நிறுவன சொத்துக்கள் நெல்லை மற்றும் மதுரை பகுதியில் இருக்கிறது. அதை இணைப்பது தொடர்பாக அதை வழக்கில் இணைப்பது தொடர்பான உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இதில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி தமிழ்நாடு வைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் இது போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொருளாதார குற்றப்பிரிவினர் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்பாக புகார்கள் வந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி.